ஏய் என்ன ரிஷி, என் கசனுக்கு கை கொடுக்க மாட்டியான்னு? Why not? Hi, Bharat. I am Rishi Raj. ஜிம்க்கு போறீங்களா? சொந்தமா வச்சிருக்கும் போது போய் தானே ஆகணும். ஹாய். மனோராஜ், வணக்கம். ஹலோ. வணக்கங்க யுவராஜ். வணக்கம். சரி வா பரத், நாம அங்க போய் உட்காரலாம். ஓகே, நான் போய் உட்கார்றேன். Yeah, sure. யா. அண்ணா, இவன் எங்க இருந்து வந்தான்? இவன் வந்து சொதப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நான் போய் பிரீத்தியை கூட்டிட்டு வரேன். போய் கூட்டிட்டு வா. இங்க பாரு அனு, உங்க அப்பா அம்மா மட்டும் உயிரோட இருந்தா பையனை பார்த்ததும் சரின்னு சொல்லிருப்பாங்க. என்ன சொல்ற? செமையா இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரி, சீக்கிரம் டீ ஊத்தி எடுத்துட்டு வா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. ஆண்டி, ரொம்ப பெரிய கேம் விளையாடுறீங்க. எப்படியே துரோகம் பண்ணுவீங்க? ஒருவேளை பிரீத்தி தான் உண்மையான அனுன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சா? போட்டோல இருக்கிற மாப்பிள வேற, நேர்ல வந்து பாக்குற மாப்பிள வேற. அந்த சந்தோஷ் குமார் உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன், இந்த மாப்பிள்ள நல்லா தானே இருக்கா? அவன் நல்லா இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையே. டேய் ரிஷி, இப்ப நீ என்ன பண்ண போற? அட, நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எடுத்து சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஐயோ, நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க, வாங்க. இல்லப்பா, நீங்க முதல்ல உட்காருங்க. நான் உட்காருங்க. இவனோட மரியாதையை எல்லாம் இன்னைக்குதான் இவன் காட்டணுமா? நான் என்ன பண்றது? இது வந்துட்டா. வாமா, வா. இங்க பாருப்பா, இதான் பொண்ணு. இவளை பார்க்கதான் நீ வந்திருக்க. இவ பேரு பிரீத்தி. பிரீத்திமா, எல்லாருக்கும் டீ கொடு. முதல்ல நான் குடிக்கிறேன். குடிங்க. குடிங்க, எடுத்துக்க. தேங்க்யூ. அவன் எப்படி நடந்துக்கிறான்னு பார்க்காத, என் காதல பாரு. என்ன காதலிக்கிறே இல்லையா? அவன் ஹேண்ட்ஸம் தான், ஆனா அவனை விட நான் தான் ஹேண்ட்ஸம். அம்மா பிரீத்தி, பரத்துக்கு கொடுமா. போ ரிஷி, போய் அங்க சமோசா சாப்பிடு. போ. இந்த சாப்பிடுறதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தானே. நீ இங்க வாமா, வந்து என் பக்கத்துல உட்காரு. வாமா, வா, வந்து உட்கார். வா, உட்காருமா. உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. உங்க பையனுக்கு என்ன குறைச்சல்? அவரும் நல்லதா இருக்காரு. கல்யாணம் இன்னும் முடிவாகல, இருந்தாலும் சொல்லிடுறேன், இவங்க ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ சொல்லுவாங்களே, ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு, அதே மாதிரி. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க சொல்லாம உங்க வீட்டுக்கு வந்துட்டோம்.
சந்தோஷ் தான் திடீர்னு எங்களை வர சொன்னான், அதனால தான் வந்துட்டோம். அதனால என்னங்க, அதான் இப்ப ஒருத்தர் அறிமுகமாயிட்டும்ல. பிரீத்திய நீங்க பாத்துட்டீங்க. இந்த பொண்ணு இவளோட தங்கச்சி. வணக்கம்மா. இவங்க பிரீத்தியோட சித்தப்பா சித்தி. வணக்கம். பை த வே, என்னோட பேரு ராஜ். வணக்கங்க. 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 இவதான் என்னோட பெட்டர் ஆஃப். என் பேரு இந்திராங்க. இவர் என்னோட ஹஸ்பண்ட் ராஜ். அவரோட அம்மா என்னோட மாமியார் இவங்க தான். வணக்கம். அதுவும் அங்க நிக்கிறால, அவன் என்னோட பெரிய பையன் ரிஷி. அவன் என்னோட 2வது பையன் மனு. அப்புறம் இவ வந்து ரிஷிய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அனு. வணக்கங்க. என் பேரு யுவராஜ். நானே உங்க பையன் தான், அடாப்டட். அதனால என்ன? ஆனா பொண்ணு அப்பா அம்மா இவங்களோட என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க, முக்கியமா ரிஷியை விட. அதான் உனக்கு என் மேல ஜெலஸ் இல்லடா? சாரி. பாத்தீங்களா, ஒருத்தர் அறிமுகமாயாச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பிரீத்தி இப்ப என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு. உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? வெளியே போறது, சாப்பிடுறது, இந்த மாதிரி என்ன பிடிக்கும்? உன்னை பத்தி நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. என் பிள்ளைக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையாடா? டேய், பிரீத்தியை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போலான்னு பாக்குறியா? இங்க பாருமா, நாங்கெல்லாம் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கோம். உங்க மும்பை மாதிரி கிடையாது. சோ உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. பிடிக்காது ஆண்டி, கண்டிப்பா பிடிக்காது. நீங்க என்ன பேசுறீங்க? உங்க ஊர் எங்க இருக்கு? அமெரிக்கா எங்க இருக்கு? அதாவது மும்பை. என்னப்பா சொல்றீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த வீட்டுல இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இவ என்னோட தங்கச்சி. நாங்க 2 பேரும் சென்னையில இருந்து வந்திருக்கோம். அட கடவுளே, பேசுற சாக்குல சின்ன வயசுல நடந்ததெல்லாம் வெளில வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். சென்னையில நீங்க எங்கம்மா இருக்கீங்க? அது நாங்க எங்க இருந்து வந்தோமோ அவங்களும் அங்க இருந்துதான். இன்னைக்கு பிரீத்தியோட அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, இப்ப நீ என்னம்மா பண்ற? உன்னதான் கேக்குற, என்னாச்சுமா? அது வந்து என்னன்னா, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறப்போ கூட அப்பா அம்மா இல்லைன்னா எல்லா பொண்ணுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அப்பா அம்மா நம்ம கூட இல்லைன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் வேதனையா தான் இருக்கும். சம்பந்தியம்மா, ஒரு நிமிஷம். பிரீத்தி பேசட்டும். பேசுமா. உங்க அப்பாவை பத்தி ஏதாவது சொல்லு. என் அப்பா அம்மாவோட விருப்பம் என்னன்னா, என்னோட சித்தி சித்தப்பா யார மாப்பிள்ளைன்னு காட்டுறாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க. எங்களுக்கு பிரீத்தியை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அட, ஏன் டென்ஷன் ஆகுற? நான் தான் உன் கூட இருக்கல. ஆஸ் a friend-ஆ இந்த பொண்ணு பாக்குறதெல்லாம் சாக்குதான். பட் ஐம் ஷூர் இந்நேரத்துக்கு உனக்கு என் மேல காதல் வந்திருக்கணுமே. கவலைப்படாதீங்க, வீட்ல இருக்கவங்கள உங்களை தான் பாக்குறாங்க. நீ வேணா பாரு, இந்த கல்யாணத்துக்கு அவ ஓகே சொல்லிடுவா. அப்படியா சொல்ற? Of course. அண்ணா, என்னாச்சு? வா 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 வா. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். அது கண்டிப்பா. வந்துங்க, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டுமே. ஆனா அதெல்லாம் தேவைப்படாது இல்லையா? எங்களுக்கு பையனை பிடிச்சிருச்சு, உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருச்சு. சரி சம்பந்தியம்மா, அவங்க 2 பேரும் முதல்ல கலந்து பேசிட்டோம். இதுல என்ன இருக்கு? நம்ம மாடர்னா இருக்கோம், இத கூட பண்ணலாம்னா எப்படி? சரி, அப்போ நீங்க 2 பேரும் போய் என்னோட ரூம்ல பேசிட்டு வாங்க.